தமிழக வெற்றி கழகம் அதை பத்தின அதிர்ச்சிகரமான தகவலானது கிடைச்சு. சினிமா தேட்டரில் தான் 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு வித்த காலம் போய் இப்போ அரசியல் மாநாடுக்கு நடக்கக்கூடிய டிக்கெட்டையே பிளாக்ல விற்கிறாங்க. என் மேல எந்த விதமான ஊழலுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நடிகர், கட்சி தலைவருமான விஜய் அவர்களுடைய அரசியல் மாநாட்டில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை இனிமேலாவது சரி செய்வாரா? எது எப்படி இருந்தாலும் இங்க போட்டியானது ஒரு நிலையானது இன்றைக்கும் என்றைக்கும் தமிழகத்துல இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயோட கட்சி இல்லையா, அந்த கட்சியிலிருந்து அந்த கட்சி சார்ந்த ஒரு தகவலானது தற்பொழுது சமூக வலைதளம் முழுக்க மிகவும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அதாவது விஜய் அவரினுடைய இந்த சேலம் மாநாட்டில் ஒரு டிக்கெட் பாஸை கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு பிளாக்ல வித்திருக்காங்களா. ஏன்னா அதற்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வரம்பே ஒரு 5000 பேர் தான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்படி அந்த நபர் இப்போ அந்த இறந்திருக்கக்கூடிய அந்த ஒரு கூலி தொழிலாளி, அந்த ஒரு 37 வயதான வட மாநிலத்தை சேர்ந்த அந்த ஒரு நபர் கட்சி நிர்வாகியே இல்லைங்க, அவர் யாருன்னே தெரியாதுங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய தாவேகா கட்சியினர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த விவகாரம் தொடர்பா தமிழக காவல்துறை தான் யார் அவர் எப்படி வந்தாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. அதாவது கட்சி உங்களுடையது, கட்சிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அனுமதி சீட்டு படிவம் எல்லாமே நீங்க தான் பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்க. இதுல மாநாட்டுக்கு முந்தின நாள் மிகப்பெரிய அளவு ஆர்மி ஃபோர்ஸ் மாதிரி ஆள்லாம் வச்சு ரெடிலாம் பண்ணி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், உறுதிமொழி, தண்ணி இருக்காது, சோறு இருக்காது, அது இருக்காது, இது இருக்காதுன்னெலாம் சொல்லி அங்க ஒரு மாநாட்டுக்கு போனா அங்க ஒரு உயிர் இழப்பானது நடந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு விஜயினுடைய மாநாட்டிற்கும் மிகப்பெரிய அளவு உயிர் சேதங்களானது ஏற்பட்டு வருது. இதை விஜய் கருத்துல எடுத்துப்பாரா இல்லையான்ட்டு தெரியாத ஒரு சூழ்நிலையானது இருக்குது. ஏன்னா இங்க என்ன அப்படின்னா, அந்த உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த நபர் யாருன்னே தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த உயிரிழந்திருக்கக்கூடிய நபரினுடைய செய்தியை வெளியிடக்கூடாது அப்படின்ட்டு தாவேகா கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் செய்தி தொலைக்காட்சிகளை மிரட்டக்கூடிய துணியில அங்கேயே நடந்துக்கிட்டாங்க. திமுக அராஜக போக்கா செயல்பட்டு வர்றாங்கன்னு சொல்லக்கூடிய நடிகர் விஜய் அவரினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் கொஞ்சம் அதே அராஜக போக்க செயல்முறைப்படுத்தாம இருக்கணும் அப்படின்ட்டு பொதுமக்கள் தரப்புல சொல்றாங்க. இதே போலதான் இந்த பிளாக் டிக்கெட்ல இந்த மாநாட்டுக்கு வித்திருக்கக்கூடிய சூழல் தான் விக்கிரவாண்டியிலும் மதுரையிலும் நடந்திருக்கு அப்படின்ட்டு தாவேகா கட்சியில முன்னாடி இருந்த ஜெகதீசன் அப்படின்றவரு வெளிப்படையாவே சொல்றாங்க. அதை செஞ்சிருக்கக்கூடிய நபர் வேற யாருமே இல்லை, புசி ஆனந்த். அதாவது தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அப்படின்ற மாதிரி தான் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதுலேயும் முன்னொன்று என்னன்னா, நீங்க திமுக அதிமுக மாற்றுன்னு சொல்றீங்களே, ஆனா இந்த ஒரு வேலையில அதிமுகவில் இருந்திருக்கக்கூடிய செங்கோட்டை நபரை பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. இந்த செங்கோட்டை நபர்கள் யாரு அப்படின்னா, வாச்சாத்தி வன்கொடுமை அப்படின்ட்டு கடந்த காலகட்டங்களில் நடந்திருக்கு இல்லையா, அதற்கு சூத்திரதாரியா இருந்திருக்கக்கூடிய நபரே இந்த செங்கோட்டை நபர்கள் தான். செங்கோட்டை நபரை பத்தி தெரியல அப்படின்னா கூகுள் பண்ணி பாருங்க, வாச்சாத்தி வன்கொடுமை அப்படின்ட்டு. அந்த நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இதுல வரி ஏய்ப்பு செய்திருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு நபர், அதாவது ஒருத்தர் ஒரு கொலை ஒன்று பண்ணிடுறாரு. உதாரணம், அந்த கொலையை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்குறாங்க, கிடைக்கல. 10 வருஷம் கழிச்சு இவர் தாங்க அக்யூஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லும்போது, அந்த கொலை பண்ணியிருக்கக்கூடிய அக்யூஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, செல்லாது நீங்க 10 வருஷம் கழிச்சு வந்துட்டீங்க, நீங்க கொலை பண்ண உடனே வந்தா தான் நான் எனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை ஏத்துப்பேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவரினுடைய வாதமானது இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நபரா அரசியல் களத்துல இனி வரக்கூடிய காலகட்டத்துல எப்படிங்க அவர் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அவர் கூடவே இருந்த கொடை பிடிச்சிட்டு தண்ணி கொடுத்துட்டு ஒரு நடிகரா இருக்கும்போது இருந்திருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு ஒருத்தர் இப்போ சமூக வலைதளங்கள்ல பேட்டி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு அது யாரு தெரியும்னா அப்படின்னா அதையும் யூடியூப்ல கூட அடிச்சு பாருங்க. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்
வேலையை விட்டு அவரை அனுப்பிச்சு விட்டாங்க. அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் அவருக்கு மருத்துவ தேவையானது வந்திருக்கு. அந்த மருத்துவ தேவைகளை கூட விஜய் அவரால் செய்ய முடியவில்லை. கொடி கொடியா பணம் வச்சுட்டு கூட சுத்திட்டு இருந்தவனுக்கு எதுவுமே செய்யாத ஒரு நிலையா ஒரு நபரா விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த செல்வம் அவர் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. தமிழக அரசியல் களத்துல விஜய் அவரினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் எந்த மாதிரி ஆவாரு